சுவையும் ஆரோக்கியம் இருந்த கம்மம் சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டீங்கன்னா தேங்காய் பால் சிக்கன் மசாலா. நார்மலாக சிக்கன் மசாலா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, தேங்காய் பேஸ்ட் போட்டிருப்பீங்க, முந்திரி பேஸ்ட் போட்டிருப்பீங்க, இல்லை திக்னஸ்க்காக போட்டுக்கெல்லாம் போட்டிருப்பேன். இன்றைக்கி அந்த வேலைலாம் எதுவுமே இல்லை. இன்னொன்று, அந்த பெப்பர் மசாலா சொல்லும்போது வெங்காயம் தக்காளி இல்லாமல் பெப்பர் மசாலா பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வச்சுட்டு மல்லித்தூள், அதுக்கப்புறம் தேங்காய் பால், பெப்பர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். அது ஒரு 4-5 பொருள் தான் டக்குன்னு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பேச்சுலர் ஸ்டைலாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதில் முக்கியமாக அந்த தேங்காய் பால் யூஸ் பண்ண அந்த பக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக புரிஞ்சுட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. தேங்காய் பால் சிக்கன் மசாலா தேவையான பொருட்கள்: தேங்காய் பால் 1 கப்பு, சிக்கன் 1/4 கிலோ, பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தாளிப்புக்கு, மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, வரமிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வரமிளகாய் இருக்குல்ல, ஸ்ட்ரைட்டாக நம்ம உள்ளே போட்டுடலாம். அந்த சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. சும்மா ஸ்ட்ரைட்டாகவே இந்த வரமிளகாவை போடுறோம். சரிங்களா? சும்மா 2 வரமிளகாவை எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடையில் எண்ணெய் ஊற்றின பிறகு லைட்டாக சூடாகும் போது தான் வரமிளகா போடுறேன். நல்லா சூடான பிறகு போடல, நான் கவனமாக கவனிங்க. ஏன் காரணம்னா, நல்லா சூடான பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிங்கன்னா அப்போ ஒட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணிடுறோம். அப்புறம் இந்த சிக்கன் இருக்குல்ல, இந்த சிக்கனை இங்கே போட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சமைக்கிறது எப்படின்னா சமைக்கலாம், ஆனால் கரெக்டாக புரிஞ்சுட்டு சமைக்கணும்னு சொல்லுவாங்க. என்னோடய சீனியர் பார்த்தீங்கன்னா, அவர் இங்கே இல்லை, அப்ராட் போயிட்டார். அவர் கொஞ்சம் வயசுலும் பெரியவர். எனக்கே 40 வயசுனா அவர் கிட்டத்தட்ட ஒரு 54 வயசு இருக்கும். அவர் சொல்லுவார், நீ சமையலை எப்படி வேணால் பண்ணலாம், ஆனால் அதை கரெக்டாக ஒரு பொருளும் புரிஞ்சுட்டு வந்து சமைக்கணும்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த மாதிரி ரெசிபிகள் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த வரமிளகா வந்து அந்த காரத்தன்மைக்கும், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த நெய் லைட்டாக சூடாகும் போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கரெக்டாக நீங்கள் சேர்த்து குக் பண்ணும்போது என்னென்னா, அந்த சிக்கனோட ஒட்ட ஆரம்பிக்கும். ஒட்ட ஆரம்பிக்கும், நல்லா வாசம் கொடுக்கும், காரத்தன்மை அந்த சிக்கனில் இறங்கும். இதான் விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து நம்ம வந்து மிளகாத்தூளோ இல்லை கறி மசாலா தூளோ வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. வெறும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த வரமிளகா தான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த சிக்கன்லாம் போட்டாச்சுல்ல, இந்த சிக்கனை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணுற டைமில் அந்த பச்சை கருவேப்பிலை போடலாம். பெரும்பாலும் நம்ம தாளிப்பு பண்ணும்போது அந்த பச்சை கருவேப்பிலை வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த கறி லீஃப் வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த எண்ணெயில் போட்டுரும், பொரிஞ்சிரும். ஆனால் இந்த இடத்துல பொரியக்கூடாது. இந்த பச்சை கருவேப்பிலை அப்படி போடும்போது அந்த சிக்கனோட அப்படி வெந்து அந்த கருவேப்பிலை வந்து சாப்பிடும்போது அப்படி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதான் முறுமுறுத்தன பக்கம் வேற, இது வந்து சாஃப்டாக இருக்கும். அதான் விஷயம். இப்போ இந்த சிக்கன் போட்டுருங்கல்ல, இந்த மாதிரி வதக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. லைட்டாக போட்டால் போதும், அதிகமாக வேண்டாம். மல்லித்தூள் வந்து எதுக்காக இப்போ போடுறேன்னா, அந்த காரத்தன்மை லைட்டாக இதில் இறங்கணும். அதே மாதிரி உப்பு இதில் போட்டுரும். மிளகாத்தூள் போட்டால் கலர் மாற ஆரம்பிச்சிடும், அதனால் மிளகாத்தூள் நான் போடல. சரிங்களா? இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா அப்படி குக் பண்ணுங்க. இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக மல்லித்தூள் போடலாம். அந்த மல்லியோட வாசத்துக்கு வந்து நல்லா இருக்கும். அந்த வரமிளகா காரமாக இருக்குல்ல, அதனால தான் இதில் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் பேனில் அந்த நெய், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட டாஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 30% வந்து அந்த மசாலா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட வேக விடுறோம். 30% நல்லா புரிஞ்சுக்கணும். 30% 30 to 40% வேகலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ அது வேகட்டும். வேகும் போது கொஞ்சம் அடுப்போட ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சு அப்படி நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தேங்காய் பால் ஊற்றி குக் பண்ணுவோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த சிக்கன் நல்லா வெந்த பிறகு கடைசியில் தேங்காய் பால் போட்டு இறக்குவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம தேங்காய் பால் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அந்த தேங்காய் பாலோட தன்மை என்ன ஆகும்னா, அந்த சிக்கனில் இறங்கும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அந்த டேஸ்ட் பண்ணும்போது பீஸ் ஏதோ ஒரு லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ லைட்டாக தான் தெரியும், கடைசியாக ஊற்றுனா முழுமையாக தெரியும். இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுனால அந்த தேங்காய் தன்மை வந்து கடைசியாக தெரியும். இதான் விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 30% நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், வெந்து அந்த 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 சிக்கன் நல்லா வெந்து அந்த அந்த கீலாம் வெளியே தள்ள ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தேங்காய் பாலை திக்காக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த தேங்காய் பாலோட இந்த சிக்கன் வேகணும்.
இந்த சிக்கன் 90% 90 to 95% வெந்துவர டைமில் பிளாக் பெப்பர் பவுடர் போட்டால் இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. இல்லை எனக்கு கொஞ்சம் வெந்துவர டைமில் இந்த ரசம் கான்செப்ட் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு வச்சுன்னா அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தேங்காய் பால் போட்டு கொஞ்சம் வெந்து வர டைமில் அந்த தேங்காய் பால், அதாவது அந்த தேங்காய் பாலும் அந்த சிக்கன் ஸ்டாக்கும் நல்லா வெந்து வர டைமில் ஒரு 90% வெந்துடும்ல, அந்த டைமில் அந்த மேலோட்டமாக இருக்க அந்த தண்ணியை எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக அது வரமிளகாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும், அது ஹைலைட் இருக்கும். சரிங்களா, இப்போ வேகட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பாலை ஊற்றணும்ல, நல்லா வெந்து அந்த அந்த ஒரு தேங்காய் பால் நல்லா திக்காக ரெடி ஆகிருக்கு. இங்கே பார்த்தா தெரியும். இந்த ஸ்டேஜில் நல்லா சுட சுட சோறு போட்டு பெப்பர் போடாமல் இந்த சாஸோடு அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட்டுச்சிங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோரும் வீட்டில் விரும்புவீங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணேன், இந்த மிளகுத்தூளை வந்து யூஸ் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகு போட்டுங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. ரெடி. நல்லா தேங்காய் பால் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக இந்த மிளகுத்தூளை போடலாம். ட்ரையானா நல்லா இருக்காது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மசாலாவோட அந்த சிக்கனை எடுத்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சிம்பிள் அண்ட் நீட், டக்குன்னு பண்ணுற மாதிரி ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி பார்க்குறேன். பாய்.